வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ஷர்மிளா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒட்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா பொதுமக்களோட கவனத்துக்கு வராம போன சில விஷயங்களும் கூட தொடர்ந்து நடந்திருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே நடந்ததை பேசிட்டு உள்ள போனோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா முழுக்க பசுவினுடைய சிறுநீரை வைத்து ஒரு தோஷம் கழிக்க வேண்டும். இந்தியா முழுக்க அதை தெளிச்சு விடணும். எப்படி வீட்டை சுத்தி அந்த தோஷம் கழிக்கிறதுக்காக தெளிப்போமோ அந்த மாதிரி இந்தியா முழுக்க தெளிக்கணும் அப்படின்னு சாமியார் ஒருத்தர் பேசி இருக்கிறாரு. இது தொடர்பா இப்ப நீங்க ஒரு மருத்துவர், இந்த சிறுநீர் தெளிப்பு இந்த மாதிரியான விவகாரங்கள் நடக்காது அப்படின்னாலும் கூட இதை பத்தி பேசுறது, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு இவங்க மக்களை இந்த ரிலீஜியஸ் லைன்ஸ்ல பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. எவ்வளவு அன்சைன்டிபிக்கா, இயற்கைக்கு ஒவ்வாத, இயற்கைக்கு எதிரான, அறிவியலுக்கு எதிரான விஷயங்களை இவங்க எந்த அளவுக்கு ப்ராபகேட் பண்றாங்க. they get away with it. அதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஒரு தரம் சன்சாதுங்கிற பேர்ல ஒரு மேடை அமைச்சு அதுல இந்த மாதிரி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் வெட்டுவோம் குத்துவோங்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு 5 பிள்ளைங்க பெத்துக்கிறாங்க, எல்லார் கையிலயும் அருவாளை கொடுங்க, வீச்சர்வாளை கொடுங்க அப்படிங்கிறலாம் பேசுறாங்க. பெண்களை ரோட்ல, இஸ்லாமிய பெண்களை ரோட்ல இழுத்து போட்டு ரேப் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாத்தையும் எந்த ஒரு இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவரும் கண்டிச்சதாவே தெரியலையே. அப்ப இதெல்லாம் எங்க எதை நோக்கி போகுது அப்படிங்கறத நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய எஜுகேஷன், நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற பேர்ல, சிலபஸ மாத்திரம் அப்படிங்கிற பேர்ல, இந்த என்சிஆர்டி புக்ஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை they are replacing it with such nonsense அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் கஷ்டமா இருக்கு. உலகத்திலேயே முதல்ல ஏர்கிராஃப்ட் புஷ்பக விமானம் தான் அப்படின்னு நம்ம குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்க ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாமியார் மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. வீட்டுல நம்ம சராசரி மனிதர்களே இந்த சாமியார் மாதிரி தான் இருப்பாங்க. இன்னைக்கு நாட்டுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, பாராளுமன்றத்துல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அப்ப அந்த தாக்குதலுக்கு பின்னணி என்ன? யாராவது தூண்டி விட்டு இவங்க தாக்குதல் நடத்தினாங்களா, இல்ல என்ன காரணத்துக்காக இவங்க தாக்குதல் நடத்தினாங்க? அது கவன ஈர்ப்பு போராட்டமாவே இருந்தாலும் எதை நோக்கி கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு தேவை வந்தது. அப்ப இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கிறாங்களா? எதுவுமே இல்ல. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ்ல உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்வாதாரத்துக்கான வழி இல்ல, விலைவாசி உயர்ந்து விட்டது. அப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தளமே இல்லாம இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பேசணும்னா நம்மள ஆன்டி இண்டியன், அர்பன் நக்சல் அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுறாங்க. அப்ப இது போன்ற விஷயங்களை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கறத அந்த கவனத்தை, மக்களுடைய கவனத்தை அதை நோக்கி ஈர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியா அவங்க பண்ணதை நம்ம நியாயமே படுத்தல. அது தவறுதான். பட் ஆனா இதுதான் அதோடைய பின்னால இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அதை நாம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில யாருமே இறங்குறது இல்லையே. ஒரு ஹெல்த்தி டிபேட், ஒரு ஹெல்த்தி பார்லிமெண்ட்லி டிஸ்கஷன் அப்படிங்கறதே இன்னைக்கு காணாம போயிடுச்சு. எதுவா இருந்தாலும் இவங்க யூனிலேட்டரலா இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படிங்கறதான் பாக்குறோம். இதை நோக்கி எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு எம்பி அப்படிங்கிறது வெறும் ஒற்றை மனிதர் கிடையாது. அவர் ஒரு லட்சம் மக்களுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கிறாரு. அப்ப அந்த மக்களுடைய உணர்வு என்னவோ, அந்த மக்களுடைய கருத்து என்னவோ அதைதான் அவர் பார்லிமெண்ட்ல பிரதிபலிக்கிறாரு. அப்ப அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை நாட்டுடைய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் இருக்கு இல்லையா? ஆனா இங்க எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் அப்படிங்கிறதுக்கே வரமாட்டேங்கிறாங்க. எதிர்கட்சினா அதை உடனே எதிரி கட்சியா தான் பாக்குறாங்க. அவங்க நியாயமான ஒரு விமர்சனம் வச்சா கூட இதுல நியாயம் இருக்கு, இதை நாங்க கன்சிடர் பண்றோம், இல்ல அட்லீஸ்ட் இதை அடாப்ட் பண்ண முயற்சி பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு கூட இறங்கி வராம நான் சொல்றதுதான் ரைட்டு, நான் செய்யறதுதான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இவங்க இருக்கிறது தான் ரொம்ப கவலையா இருக்கு. நான் சொன்ன மாதிரிதான் இன்னும் ஒரு 2 ஜெனரேஷன் போனா நம்ம வீட்டு பசங்க எல்லாம் இந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இதே சாமியார் மாதிரி ஆயிருவாங்க எல்லாரும். ஓகே, இப்ப நீங்க ஹெல்த்தி டிஸ்கஷன் கேட்டீங்க. ஹெல்த் பத்தியே ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு நாடாளுமன்றத்துல. மென்சுரல் சைக்கிள் நடந்துட்டு இருக்கும் போது அந்த மென்சுரேஷன் பீரியட்ல அந்த டேஸ்ல மட்டும் பெய்ட் லீவ்ஸ் அப்படின்றது தொடர்பா ஒரு டிஸ்கஷன் வருது. அதற்கு பதிலளித்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா இது, நம்ம வெளியே புரிதல் ஏற்படுத்துறதுக்காக சொல்ற வாக்கியத்தை அவங்க மென்சுரேஷனுக்கும் பொருத்தி பேசுறாங்க.
என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் உடல்ல எல்லாருக்கும் ஒரு இயல்பு இருக்கும். அதே போல பெண்கள் எல்லாருக்கும் இது இயல்பா நடக்கிறது தானே. இதுக்கு எதுக்கு தனி லீவு? அதெல்லாம் தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அகைன் ஸ்மிருதி இரானி வந்து இதுக்கு முன்னால எப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து பெண்களுடைய இல்ல குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்களை இவங்க எப்படி அணுகியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ பத்தி ஒரு தரவு வந்தது பாத்தீங்களா? நம்ம வந்து இந்தியா வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல வந்து 111வது இடத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணாங்க. அத பத்தி ஒரு ஃபோரம்ல பேசும்பொழுது இதே விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோடைய அமைச்சரா இருக்கக்கூடிய இந்த ஸ்மிருதி இரானி வந்து அதை எவ்வளவு கேஷுவலா அதை வந்து ட்ரிவியலைஸ் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்களா? கரெக்ட், நான் கூட தான் காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யறேன். இன்னைக்கு கூட ஒரு 10-15 ப்ரோக்ராம் போறேன். காலையிலேயே நான் ஃபிளைட் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் இறங்கி நேரா ப்ரோக்ராமுக்கு தான் வந்தேன். எனக்கு பேசுறதுக்கு கூட நேரம் இல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எனக்கு போன் பண்ணி உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் பசிக்குதுன்னு தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இவங்க வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தி ட்ரிவிலைஸ் பண்ணி அதை கடந்து போனாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஸ்மிருதி இரானியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரிவிலேஜ்டு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு எலிட்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் அவங்க வந்து பிரசன்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க சொல்றாங்க உடல் நல இந்த மென்ஸ்ட்ருவேஷன் அப்படிங்கிறது என்ன, இயற்கையா நடக்கக்கூடிய ஒண்ணு தானே. இதை ஏன் வந்து நீங்க ஹேண்டிகாப்பா நினைக்கிறீங்க, இதை ஏன் வந்து மெடிக்கலைஸ் பண்றீங்க, இதை ஏன் பெத்தாலஜைஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவங்க வைக்கிறாங்க. பட் ஆனா அதற்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, வசதியான வீட்டு பெண்கள் அதை சொல்லலாம். இவங்க சொல்றாங்க எல்லாரும் ஒர்க் பண்ணக்கூடிய பெரும்பாலான பெண்களுக்கு மாசம் மாசம் வரக்கூடியது தானே. அதுல இந்த வலி அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வரும். இதெல்லாம் வந்து மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிட்டு கடந்து போக வேண்டியது, இதுக்காக லீவ் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு. மருந்து மாத்திரை யாருக்கு அக்சசிபிளா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க ஒரு கார்பரேட் செட்டப்லயோ இல்ல ஒரு பெரிய ஆபீஸ் செட்டப்லயோ ஒர்க் பண்ற பெண்களுக்கு வந்து இதை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும். இது மாசம் மாசம் ஏன் வருதுன்னு தெரியும். இந்த வலியை வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். பட் ஆனா இதை பற்றிய புரிதலே இல்லாத ஒரு பெரும்பான்மை ஒண்ணு இருக்குல்ல. இன்ஃபார்மல் செக்டார்ல ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள், ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு வந்து முதல்ல இந்த மாதவிடாய் அப்படின்னா ஏன் வருது, இது என்ன நம்மளுடைய உடம்புல வந்து என்ன மாதிரியான பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வருது, எதனால் இது ஏற்படுது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு இல்ல. அப்ப அந்த புரிதல் வந்து ஏன் இல்லைன்னா அதுக்கு காரணம் ஒண்ணு வந்து வறுமை, ஒண்ணு இல்லிட்ரசி. மூன்றாவது மிகப்பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்மா விச் இஸ் அட்டாச் டு மென்ஸ்ட்ருவேஷன்ல ஒரு சோசியல் ஸ்டிக்மா ஒண்ணு வச்சிருக்காங்க. இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா வீட்டு விளக்குன்னு சொல்றோம், தீட்டுன்னு சொல்றோம், எல்லாமே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேர்ட்ஸ் தானே நம்ம யூஸ் பண்றோம். இங்கிலீஷ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா மந்த்லி கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி கர்ஸ்னா மந்த்லி சாபம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு யூஸ் பண்ற டேர்ம்ஸே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் டேர்ம்ஸ் தான். அதே மாதிரி நம்மளுடைய அந்த கல்ச்சரல் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் வந்துருச்சுன்னா பெண்களை வந்து தனியா உட்கார வச்சிருவாங்க. பெண்கள் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற பொருள்கள் எல்லாம் தொடக்கூடாது, குறிப்பா சமையலறைக்குள்ள வரக்கூடாது, சாமி ரூம்குள்ள போகக்கூடாது, எதை தொட்டாலும் தீட்டு, அவங்களுக்கு தனியா தட்டு, தனியா பாத்திரம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அர்பன் இதுல பல பேர் அதை ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா இன்னும் பல வீடுகள்ல வந்து இது இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இவங்க வந்து இதை ஸ்டிக்மடைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த ஸ்டிக்மாவை தானே ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஃபர்தர் ஸ்டிக்மடைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து இது வந்து மெடிக்கல், இது வந்து பெத்தாலஜைஸ் பண்ணாதீங்க, இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணும் பொழுது அதை நீங்க ஏன் வந்து கல்ச்சரலா வந்து அதை திரும்ப டிஸ்கிரிமினேட் பண்றீங்க அப்படிங்கிற அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு முரண்பாடு இருக்குல்ல. ஒரு பக்கம் இது நேச்சுரல் நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அவங்களை வந்து மூலையில உட்கார வைக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? இப்ப நீங்க இப்படி மூலையில உட்கார வைக்கிறீங்களே, முடக்கி வைக்கிறீங்களே இந்த 3 நாள்னு கேட்டா அந்த 3 நாள் அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க, அவங்களுக்கு உதிரப்போக்கு அதிகமா இருக்கும், அப்ப அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றீங்கல்ல. அப்ப வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அதே ரெஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ உங்களுடைய ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்லயே ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இதுல நம்ம என்ன அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓவரால் ஒரு பிளாங்கெட் இதுல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு 3 நாள் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதை விட இந்த லீவுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்து அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னைக்கு ஃபார்மல் செக்டாரா இருக்கட்டும், இன்ஃபார்மல் செக்டாரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா
பெண்களுக்கான ஒரு 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 ஒர்க் என்வரன்மெண்ட் வந்து பெண்களுக்கு வந்து ஒவ்வாமை உடையதாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இட் இஸ் ஜென்ரலி மேல் ஸ்பெசிபிக் ஒர்க் என்வரன்மெண்ட் தான் இருக்கு. அது கார்பரேட் ஆக இருந்தாலும் சரி, ஆபீஸ் செட்டப் ஆக இருந்தாலும் சரி, இல்ல இது அன்ஆர்கனைஸ்ட் லேபர், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சைட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ரோட்ல துப்புரவு பணியாளர்களா இருக்கட்டும், பப்ளிக் ஸ்பேசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஆக்சஸ் இருக்கா? ஒரு ஹெல்த்தி மென்ஸ்ட்ரல் ஒரு சானிட்டரி பேட்ஸுக்கோ, இல்ல ஹெல்த்தி மென்ஸ்ட்ரல் பிராக்டிசஸ்க்கோ, இல்ல ஆரோக்கியமான ஒரு கிளீன் டாய்லெட்ஸ் முதல்ல அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாங்க, கொளுத்து வேலை பண்றாங்க, இல்ல துப்புரவு பணியாளர்களா இருக்காங்க, இல்ல சாலையோரங்கள்ல வேலை செய்யக்கூடிய பெண்களா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதவிடாய் வரும்பொழுது நாங்க எங்களுக்கு பெய்ட் லீவ் வேணும் அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு வேலை போடலைன்னா அன்னைக்கு அவங்களுக்கு கூலி இல்ல, அவங்களுக்கு அந்த கூலி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சாப்பாடு இல்ல. அப்போ இதையும் நம்ம சகிச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்க. இந்த ஆர்குமெண்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எலிட்டிஸ்ட் குரூப் தான் ஆர்குமெண்ட் பண்றாங்க. இந்த எலிட்டிஸ்ட் குரூப்புமே ஒரு கண்ணுக்கு ஒரு கடிவாளம் கட்டிட்டு அவங்க வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்சசிபிலிட்டிஸ் இதெல்லாம் வச்சுதான் ஆர்கியூ பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ ஒரு லார்ஜர் ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம பார்த்தோம்னா இத வந்து ஒரு பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் டு குட் ஹெல்த், ஃபண்டமெண்டல் ரைட் டு குட் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கணும். இத வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூவாவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாதான் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் நீங்க வந்து இதுக்கு எதிராக ஆர்கியூ பண்ணக்கூடியவங்க, அந்த மென்ஸ்ட்ரல் லீவ் கொடுக்க கூடாதுன்னு ஆர்கியூ பண்றவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காமனா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா வந்து ஃபர்தரா அவங்களை ஸ்டிக்மடைஸ் பண்ணிடுறீங்க ஆபீஸ்ல எல்லாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு லீவ் போய் சேர்க்க, எனக்கு வந்து மென்ஸ்ட்ரல் லீவ் கொடுங்க இல்ல பீரியட் லீவ் கொடுங்கன்னு கேட்கறது வந்து அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க அப்படிங்கறது சொல்லுவாங்க. இந்த மாதிரி லீவ் எல்லாம் நாம கேட்டோம்னா இவங்க உடனே இவங்க வந்து தே ஆர் அன்ஃபிட் ஃபார் ஒர்க், இவங்களால ஆண்களுக்கு நிகரா வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் தி கான்ட்ரரி ஐ ஃபீல் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்லோவா அது ஒரு புரிதலை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனுக்கான ஒரு வழிவகுக்கும். ஒரு சென்சிடைஸ் பண்ணும் ஒரு மேல் கம்யூனிட்டியை கூட பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உபாதைகளை நோக்கி அவங்களை சென்சிடைஸ் பண்ணும். கம்பெனிக்கே இது லாங் டியூரேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி அட்வான்டேஜஸ் ஃபார் த கம்பெனி. ஏன்னா நீங்க ஒரு 2 நாள் அவங்களுக்கு வந்து ஒரு லீவு கொடுக்குறீங்கன்னா அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு மீண்டும் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இரண்டாவது அவங்களுக்கு கம்பெனி மேல இருக்கக்கூடிய ஒரு நல்மதிப்பு, அந்த கம்பெனி மேல இருக்கக்கூடிய ஒரு லாயல்ட்டியும் வந்து சைக்கலாஜிக்கலா இம்ப்ரூவ் ஆகும். நம்மள இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, அப்படி இருக்கும்பொழுது நம்ம கம்பெனிக்கு நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த சைக்கலாஜிக்கல் தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து இட் வில் ஹெல்ப் டு பில்ட் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் பாக்குறேன். அப்ப இத வந்து ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாக்கணும். ஆனா ஸ்மிருதி இரானி போன்றவர்கள் வந்து அப்படியெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்றது வந்து ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா இவங்க சொல்றாங்க ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது, இதை ஹெல்த்தியா டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்ற அவங்களே திரு மனோஜ் ஜாவை பார்த்து அவங்க ஒரு நக்கலா அதை முடிக்கும் பொழுது சொல்றாங்க, மென்ஸ்ட்ரேஷனை பத்தி மென்ஸ்ட்ரேட் பண்ணாதவங்க எல்லாம் பேசுற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் தேவையில்லை, எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிறோங்கிற அளவுக்கு அவங்க வந்து பேசுறாங்க. அப்படிங்கும் பொழுது இவங்களேதான் இவங்க வந்து இத வந்து ரொம்ப ஒரு குறுகிய பார்வையோட ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட பாக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே, ரொம்ப விரிவான விளக்கத்தை சொல்லியிருந்தீங்க மேம். இத லீவ் தேவையில்லைன்றதை தாண்டி ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் வேணும், ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் வேணும், ஒரு ஓப்பனான ஃபோரம் இருக்கணும் அப்படின்றது விஷயங்கள்லாம் இது வரைக்கும் பேசப்படவே இல்லை. இப்போ இந்த ஸ்மிருதி இரானி அவர்கள் பேசுனதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்னன்னு தெரியல. ஆனா பிஜேபியோட மோட்டிவ் அப்படின்னு வரும்போது நீங்க ஆப்வியஸா குறிப்பிட்டது போல கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு ஸ்டிக்மடைஸ் பண்றது, வீட்டுல இருந்து விலக்கி வைக்கணும் ஸ்டிக்மடைஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து இப்போதும் கூட நடைமுறையில் இருக்கிறது, இப்போதும் கூட இருக்கு. ஒரு பக்கம் பார்லிமெண்ட்ல இது பேசுறாங்க, இன்னொரு பக்கம் சாமியார்களை வச்சு ஸ்டிக்மாவை வந்து தொடர்ந்து ஊக்குவித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் மக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தும், நீண்ட கால நோக்கத்துல மக்களுக்கு இது என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணும்? ஸ்மிருதி இரானி சொன்னதுல ஒண்ணு நான் சொல்ல விட்டுட்டேன், அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணிடுறேன். அவங்க வந்து பேசும்போது சொல்றாங்க, இதை வந்து நீங்க வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸா பார்க்கணும், இதை வந்து ஸ்டிக்மடைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவைன்னா அவங்க சிக் லீவ் எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப ரெண்டுத்துக்குமே திரும்பவும் கான்ட்ராஸ்ட் வருது. இது இயற்கையான ஒரு விஷயம் அப்படின்ற சொல்ற அவங்கள சிக் லீவ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிக் லீவ் எடுத்துக்கக்கூடிய பெண்கள் நாளைக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு உடல் உபாதைகள் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்களுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறோங்க. இன்னைக்கு இதனாலதான் வந்து நம்ம வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்றோம். பெண்களும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுக்கு என்ன, நம்ம பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து வேற. பட் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மனசை ஒருநிலைப்படுத்துகிறதுக்காக அந்த ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆங்கரா வந்து அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கும் பொழுது அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியாது. பட் ஒரு கடவுளை உள்ள போய் சாமி கும்பிடுறதுக்கோ இல்ல சாமிக்கு பூஜை செய்யறதுக்கோ வந்து அடிப்படை தேவை என்ன? பக்தி இருக்கணும். உடல் அளவுல வந்து நடக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ வந்து நீங்க தீட்டுன்னு சொல்லி அது அசிங்கம் சொல்லி அது இம்பியூர்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனசளவுல நீங்க வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தி ஒரு தூய்மையான பக்தியோட நீங்க போய் கடவுளை கும்பிடுறீங்கன்னா அந்த அந்த பக்தி வந்து உண்மையிலேயே நம்ம வந்து ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த கடவுளா இருந்தாலும் அந்த பக்தியை வந்து ஏத்துக்கும், உண்மையான பக்தினா. இதே மென்ஸ்ட்ரேஷன் வச்சு நீங்க வடக்குல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமஸ் ஒரு அம்மன் டெம்பிள் ஒண்ணு இருக்கு. ஐ ஃபர்காட் தி நேம் ஆஃப் தி டெம்பிள். ஆனா அங்க வந்து இந்த மென்ஸ்ட்ரல் டைம்ல வந்து அவங்க கொண்டாடுவாங்க. அதை ஒரு திருவிழாவே கொண்டாடுறாங்க அவங்க மென்ஸ்ட்ரல் இதுவை. சோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஒரு சம்பவம் கொஞ்ச நாள் முன்னாள் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் தன்னுடைய 12 வயது சகோதரியை வந்து கொன்னுட்டாரு. என்னன்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு வந்து ப்ளீடிங் வந்துதான். அது ப்ளீடிங் வந்ததுனால அந்த பெண் ஏதோ தவறாக ஒரு உறவு கொண்டு விட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பீரியட்ஸ்னா என்ன, அது என்ன ஒரு பயாலஜிக்கல் பினாமினான் அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லாம அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிடுச்சுன்னு நினைச்சு அவர் கொன்னுட்டாரு அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஒரு சயின்டிபிக் ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க இந்த கம்யூனிட்டி. இதுதான் பிஜேபி போன்ற ஆட்களுக்கு சங்கிகளுக்கு வந்து இதுதான் அட்வான்டேஜ். இவங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி புரிதல் இல்லாம எந்த அளவுக்கு இந்த அறிவியல் அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து இவங்க வந்து அவங்கள வந்து வெறும் ஒரு ஓட் பேங்கா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய அட்வான்டேஜ். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த புரிதலும் இந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம தான் இவங்க பாத்துப்பாங்க. உண்மையிலேயே பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு ஸ்மிருதி இரானிக்கு உண்மையிலேயே ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னாங்கன்னா தொடர்ந்து இன்டர்நேஷனல் இது டேட்டா எல்லாம் நிறைய வந்து ரிலீஸ் பண்றாங்க. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல நம்ம கடைசியில இருக்கோம். விமன் அண்ட் சைல்டு ஹெல்த்லயே நம்ம ரொம்ப மோசமா இருக்கோம். அனீமியா வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறாங்க, மேல் நியூட்ரிஷன் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறாங்க, ஸ்டண்டட் growth ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து நாளை பின்ன உங்களுடைய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்போ இது ஓவராலா வந்து நம்ம வந்து ஒரு சயின்டிபிக் பார்வையோடையும் ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் பார்வையோடையும் ஒரு ஹியூமானிட்டேரியன் கன்சர்னோடையும் அணுக வேண்டிய ஒரு விஷயம். பட் ஆனா அதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. இதை செஞ்சாங்கன்னா மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். அப்படி மக்களுக்கு ஒரு புரிதல் வந்ததுன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கேட்கிறோம்ல, ஒரு மத்திய பிரதேஷ்லயோ இல்ல ஒரு இதுலயோ உத்தரப்பிரதேஷ்லயோ கேட்காத கேள்விகள்லாம் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம்ல. அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு, சங்கடமா இருக்குன்னு. இன்னொரு ஆட்டிடியூட் இவங்களோடது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்கட்சியில இருந்து ஒரு விஷயம் ஒரு சஜஷன் வருது, ஒரு எதிர்கட்சி நபர் ஒரு விஷயம் சொல்றாரு, நல்ல விஷயமா இருந்தா கூட அதை நம்ம ஏத்துக்க கூடாது. நீ சொல்லி நான் செஞ்சேன் அப்படிங்கிறது இருக்க கூடாது. இது நாங்களா யோசிச்சு எங்களுக்கா விருப்பப்பட்டு நாங்க செஞ்சோம்னா தான் நாங்க அதை கொண்டாடுவோம். நீ சொல்லி நான் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஆரோக்கியமற்ற ஒரு ஆட்டிடியூடா நான் பாக்குறேன். ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறது there is always space for conversation, there is always space for criticism. அப்ப அது வந்து ஒரு ஓப்பன் மைண்டடோ இருந்தாதான் அது ஒரு கிரிட்டிசிசமா இருந்தா அதை ஏத்துக்க முடியும். அது ஒரு நல்ல சஜஷனா இருந்தா அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய நல்ல சஜஷன்ஸ் வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு இன்னும் ஒரு உதாரணமும் சொல்றேன். 2017லயோ 18லயோ அருணாச்சல் பிரதேஷ் அசம்பிளில இத வந்து டேபிள் பண்றாங்க. இந்த விமன் மென்ஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பில்ல டேபிள் பண்றாங்க. அப்ப அந்த அசம்பிளில என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப அன்கிளீனான விஷயம், இதெல்லாம் புனிதமான ஒரு அசம்பிளிக்குள்ள இந்த மாதிரி அன்கிளீனான விஷயம் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ல வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சட்டங்களை வகுக்கக்கூடிய நம்மளுடைய பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல பெரும்பாலானோர், எல்லாரும் சொல்ல மாட்டேன், ஆனா குறிப்பாக பெரும்பாலானோர் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய புரிதல் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். சோ இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் இட் வில் டேக் a long time. ரைட்.
ஒரு இர்ரேஷனலான திங்க பண்ணிட்டு அதற்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு சூடோ சயின்டிபிக்கான விஷயங்களையும் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சயின்டிபிக்கா பேசுற மாதிரியும் காட்டிக்கிறாங்க. இந்த கான்ட்ராஸ்ட ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க மேம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கடுமையான பணிச்சூழலுக்கு மத்தியிலும் இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச்.